இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்று தியானிக்கும் வசனம் கொலோசேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஆம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்ட நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்ம இடைவிடாமல் ஜெபம் செய்ய வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் செய்கிறதுனா என்ன? நாம் எப்போவுமே பைபிளை வச்சு வீட்டில் ஜெபிச்சுட்டே இருக்கணும், இல்லை ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கணும், சோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கணும் அப்படின்னு இல்லை, அர்த்தம் இல்லை. நம்முடைய வேலைகளை நாம் செய்தாலும் நம்முடைய இருதயத்தில் தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது நம்ம வேதத்தில் பார்க்கும்போது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தார். அவர் இந்த உலகத்தில் இருந்தாலும் இருதயத்தில் ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருந்தார். நோவாவை பார்க்கும்போதும் தேவனோடு அவர் சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று வசனம் சொல்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்ம இன்னைக்கு அநேக பேர் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்களாக இருப்போம். அதாவது போதனை பண்ணுறவர்களாக இருக்கலாம், ஒரு சிலர் வேதாகம கல்லூரியில் படிக்கிறவர்களாக இருக்கலாம், ஜெப ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், அநேக சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக இருக்கலாம், நற்செய்திக்கிறவர்களாக. இப்படிப்பட்டவர்கள் நாம் என்ன பண்ணணும்னா, ஆண்டவரோடு உறவில் நம்ம ஐக்கியத்தை பலப்படுத்த வேண்டும்னா, நம்ம இருதயத்தில் ஆண்டவரோடு நம்ம கண்கு முன்னாடி வருகிற நல்ல சூழ்நிலையை பார்க்கும்போது கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லிக்கொண்டும் அந்த சூழ்நிலைக்காக நம்ம ஆண்டோட நம்ம ஜெபிக்கும் போதும் அப்படி ஒரு நம்ம சிந்தையும் நம்முடைய இருதயமும் ஆண்டவரை நோக்கி அப்படி ஜெபித்து கொண்டே இருப்பதுதான் இடைவிடாமல் ஜெபம் செய்வதற்கு அடையாளம். நம்ம அப்படி ஜெபித்து கொண்டிருந்தோம்னா நாம் இந்த உலகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவோம். அது மாத்திரமில்லை, இன்றைக்கு ஊழியம் செய்கிற அநேக பிள்ளைகளை ஊழியம் செய்ய விடக்கூடாதபடிக்கும், அவர்களுக்கு சோர்வு உண்டாக்கும்படிக்கும், அவர்களை பலவீனப்படுத்தும்படியாகும், அவர்களை விசுவாசத்தில் தடுமாற வைக்கும்படியாகவும் தான் வகை தேடி கொண்டு சுற்றி திரிகிறது சிங்கம் போல, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பொல்லாத பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அப்போ அவனுடைய கிரியைகளுக்கு நாம் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாக்கணும்னா, நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நம்ம வேலையில் இருந்தாலும், பகுதி நேர ஊழியம் செஞ்சாலும், எப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நாம் எப்படின்னா, நமக்கும் நம்முடைய இருதயமும் நம்ம கண்ணுக்கு முன்னால் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதில் தேவனோடு நாம் பேசிக்கொண்டும் அவருக்கு சோத்திரம் சொல்லிக்கொண்டும் அவருடைய மகிமை பற்றி கொண்டே நாம் இருந்தோம்னா அதுதான் தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை. இந்த இடைவிடாமல் ஜெபம் செய்கிறதுனா தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை. நம்ம அந்த சஞ்சரிக்க வாழ்க்கையை நாம் செய்தோம்னா இந்த உலகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவோம், சத்ருவின் கண்களிலிருந்து நம்ம பாதுகாக்கப்படுவோம், ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை நாம் வாழ முடியும். நம்மளால் இப்போது நமக்கு தேவனோடு சஞ்சரிக்க முடியாவிட்டாலும் நம்ம அதற்குரிய கிருபைகளை எனக்கு தாரும் தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரை என்மேல் அளவில்லாமல் பொழுந்தள்ளி உம்மோடு சஞ்சரிக்கக்கூடிய கிருபையை தாரும் என்று கேட்டால் கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் தருவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் இடைவிடாமல் ஜெபம் செய்து அப்பா சோத்திரத்திலே விழித்திருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே, உம்மோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை தகப்பனே, இருதயத்தை எங்களுக்கும் அப்பா இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே தந்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீர் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.